ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது OT7 அண்ட் ஒயன் ட்ராமா. ஆர்மிஸ் யூஸ் யூர் ஹெட்ஃபோன். என்னடா இவ்வளோ நாளாக ஆளை காணமே, சைக்கோபாத் லவர் பார்ட் 4 போடலையேன்னு சொல்லி கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதை பார்த்தேன். நான் ஏன் ரிப்ளை பண்ணலன்னா, நான் எப்போதும் வாய்ஸ் வச்சுலாம் எடிட் பண்ணுவேன். தமிழ் மியூசிக் ஆட் பண்ணி நான் எடிட் பண்ணி போட்டேன் இல்லையா, அதனால் சேனலை பேன் பண்ணிட்டானுங்க. அதனால தான் இதுக்கப்புறம் நான் சாங்ஸ் வச்சு எடிட் பண்ணி போட மாட்டேன், வாய்ஸ் மட்டும்தான். எனக்கு தெரியும் நம்ம சேனலில் பாதி பேர் வாய்ஸ் தான் கேட்பீங்க. இருந்தாலும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போயிட்டேன்னா என்னால் எடிட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் நம்ம சாங்ஸ்லாம் ஷார்ட்ஸில் வச்சு எடிட் பண்ணி போட்டேன் இல்லையா, அதனால் வந்தது தான். ஸோ இனிமேல் சாங்ஸ் வச்சு எடிட் பண்ணி போட மாட்டேன். ஸோ இதுதான் ரீசன் நான் போட முடியாததுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வாய்ஸ் வச்சு மட்டுமே போடுறேன், ஓகேவா? போன பாட்டில் நம்ம ஆரம் ஜின்னுக்கிட்ட மனசை விட்டு பேசியிருப்பான். அதுக்கப்புறம் 2 பேர் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பாட்டில் பார்க்கலாம். மற்ற பாட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பாட் உங்களுக்கு புரியும். நான் இப்படி ஸ்லோவாக பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா நிறைய பேர் நான் வேகமாக பேசுகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் வேகமாக பேசுகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இனிமேல் ஸ்லோவாகவே பேசுகிறேன், ஓகேவா? இதுக்கப்புறம் உங்களை வெயிட் பண்ண வைக்க விரும்பலை. வாங்க நம்ம இப்போ OT7 அண்ட் ஒயன் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம சுகாவும் ஜிமினும் இல்லையா, இவங்க 2 பேரும் தான் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்காங்க. அப்போது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் போல் ஹார்ட் ஆப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. அந்த டைமில் நம்ம சுகா இருக்கான் இல்லையா, ஜிமினா எல்லா திங்ஸையும் கரெக்டாக எடுத்து கொடுக்குறானா அப்படின்ற மாதிரி பார்த்து வாங்கிட்டுருக்கான். ஜிமினும் கரெக்டாக தான் அவனோட வேலையை பார்த்துட்ருக்கான். ஆனால் அந்த டைமில் டக்குன்னு கரண்ட் வர போயிருதா, ஜென்ரேட்டரும் ஆன் பண்ணிடுறாங்க. இந்த டைமில் நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது வேகமாக. இந்த படபடப்பில் நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, பேஷண்ட்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக இந்த சர்ஜரி முடியுது. அப்படியே சுகா அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஜிமினாக்கு பயமாகிடுது. இப்போ பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ஐயோ இவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தூக்கிட்டு வந்து செக் தான் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஹார்ட் சர்ஜரி பண்ண பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்படியே நார்மல் ஆகிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க நம்ம சுகாவை தான் தூக்கிட்டு வராங்களா. சுகாவுக்கு என்னாச்சு அப்படின்னு ஜிம்மின்னு கேட்குறான். அவர் எனி டைம் சிகரெட் பிடிச்சிட்டே இருக்கார் இல்லையா, அதனால் அவருக்கு இந்த மாதிரி வந்திருக்கு மயக்கம். இதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வேணாலும் வரலாம், ஆனால் இவர் தான் நம்ம சொல்கிற பேச்சே கேட்க மாட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமினாக்கு தான் ரொம்ப கஷ்டமாகிடுது. சுகா பக்கத்துலேயே போய் உட்காந்துருக்கானா. சுகா லைட்டாக கண்ணை முழிக்கிறான். எழுந்ததுமே எங்கே இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்கல. என்னாச்சு அந்த பேஷண்ட்க்கு, அவர் இப்போ எப்படி இருக்காரு, எங்கே என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கானா. இப்போ ஜிமின் இருக்கான்ல, சுகா பக்கத்தில் வந்து அப்படியே லிப்ஸில் கையை வச்சு அவர் ஓகே தான், நீங்கள் அவரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன சொல்கிற? ஆமாம், நீங்கள் அவரை காப்பாற்றிட்டு நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. மற்றவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதை க்யூர் பண்ணணுன்னு பார்க்குறீங்க இல்லையா, ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் அதை க்யூர் பண்ணணும், அப்படி பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். சுகாவில் எனக்கு என்ன ப்ராப்ளம், நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா இருந்தனால தான் மயக்கம் போட்டு விழுந்தீங்களா என்ன? இல்லை, நான் மார்னிங் சரியாக சாப்பிடல அப்படின்றானா. ஓ, மார்னிங் சாப்பிட்லையா, வேறு அப்படின்றான். வேறு அவ்வளோதான், மார்னிங் தானே இப்போ ஆப்ரேஷன் நடந்துச்சு, அதான் கொஞ்சம் ப்ளட்டு இதெல்லாம் பார்க்கவும் ஒரு மாதிரி ஆக்கிட்டேன், அவ்வளோதான் அப்படின்றான். உங்களுக்கு தெரியுதுல்ல, நீங்கள் டாக்டர் தானா, மார்னிங் சாப்பிட்ணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆனால் இது உங்கள் ப்ராப்ளம் கிடையாது சுகா, நீங்கள் நிறைய சிகரெட் பிடிக்கிறீங்கல்ல, அதனால் வந்தது தான். உங்கள் ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் ஆகிற போது ஒழுங்காக அதை விடுற வழியை பாருங்க அப்படின்றான். என்னால் அதை விட முடியாது அப்படின்றானா. ஏன் விட முடியாது? அது நான் உன்கிட்ட சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்திக்கிறான். அப்போது நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, மறுபடியும் முன்னாடி வந்து என்கிட்ட சொல்ல முடியாதுன்னா அப்போது வேறு யார்கிட்ட சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறான். பேசாமல் போறியா, நானே 1008 பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்றான். இங்கே பாருங்கள், ப்ராப்ளம்ங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே தான் இருக்கும். அந்த 1008 பிரச்சனைன்றீங்கல்ல, 1000ல் அந்த 8 பிரச்சனையை சொல்லுங்களா, அது சால்வ் ஆகிரும்ல அப்படின்றா. நான் சொல்லுவேன், ஆனால் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரி, அப்போ வேறு யார்கிட்ட தான் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறானா. அதுக்கும் அமைதியாக இருக்கான். நமக்கு தான் இன்றைக்கி இந்த சர்ஜரி முடிஞ்சிச்சு இல்லையா, ரெஸ்ட் எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியல, வாங்க அப்படின்றான்.
நான் ஒன்றும் பேஷண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு சாப்பிடாதனால மயக்கம் போட்டான். மறுபடியும் மறுபடியும் இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சுகா ஃபேஸ் கிட்ட போயிட்டு அவன் ஃபேஸ் வச்சுட்டு இருக்கானா. இந்த நம்ம சுகாவுக்கு ஹார்ட் பீட் வேகமாக இருக்கு. எனக்கு ஏன் இப்படி ஹார்ட் பீட் வேகமாக இருக்குது அப்படின்னு சுகா கேட்குறானா. உங்களுக்கு தான் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால தான். ஆனால் ப்ராப்ளம் இருந்தால் ஹார்ட் பீட் வேகமாக அடிக்குமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் டாக்டர் தானா, உங்களுக்கு தெரியாதா என்ன? இதில் ஹார்ட் டிசீஸ் டாக்டர் ஆமாம் அப்படின்னு சொல்கிறானா. சரி அதெல்லாம் இருந்துட்டு போகுது, நான் இப்போது ஒர்க்குக்கு கிளம்பணும் அப்படின்றான். தேவையில்லப்பா, ஆல்ரெடி இப்படி இருக்கீங்க, இதில் இன்னொரு பேஷண்ட்க்கு பார்க்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விடுவா, அப்புறம் அவரோட நிலமை அப்படின்றானா. சுகாக்கே அப்போ தான் புரியுது, ஆமாம்ல ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இருந்தால் தான் பேஷண்ட்ஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், எழுந்துக்கிறானா. ஜிம்மின் தான் எழுப்பி அழகாக உட்கார வச்சு இதை ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். எனக்கு பசிக்கலை. ஹேய், பசிக்குதுன்னு தான் மயக்கம் போட்டு விழுவீங்க, ஒழுங்கா சாப்பிடுங்க அப்படின்றான். இப்போ நீங்கள் சாப்பிட்லன்னா நானே ஊட்டி விட்டுருவேன் பரவாயில்லையா அப்படின்றானா. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகாவே சாப்பிட்றான். ஸோ இப்போ சுகாவோட கொலீக் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ எப்படி இருக்குது சுகா அப்படின்னு கேட்குறாங்க. சுகாவும் நான் ஓகே தான், ஜிமின் அவரை நல்லா பார்த்துக்கோ, நீ தான் இன்னைக்கு ஃபுல்லாக இந்த பேஷண்ட்டை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இது நான் பேஷண்ட்டா அப்படின்னு சுகா கேட்குறான். அவங்கெல்லாம் இங்கே பாரு சுகா, நீ ரூடுன்னு ஒன்று நீயே நினச்சிட்டு இருக்காத, நீயும் நார்மல் ஹியூமன் தான். நீ இங்கே ஜாயின் பண்ணதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், நீ எல்லாத்துக்கிட்டேயும் ரூடாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு தான் இருக்க. எனக்கு தெரியும் நீ எப்படி இருப்ப, என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவேன்னு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஸோ நம்ம ஜெமினாவும் இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு கேட்டுட்ருக்கானா. அந்த அவங்களும் போயிடுறாங்க. பார்த்தீங்களா, எனக்கு ஃபுல்லாக நான் தான் உங்களை பார்த்துக்க போகிறேன், நீங்கள் இங்கே இருக்க வேணாம், என் வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இங்கே தானே பேஷண்ட்லாம் இருக்கணும், ஸோ நான் இங்கேயே இருந்துக்கிறேன். இல்லை, நீங்கள் இங்கே இருந்தால் உங்களுக்கு இந்த அட்மாஸ்பியர் செட் ஆகாது, வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிடுறேன். நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல, ஒழுங்கா இங்கேருந்து போ, நீங்கள் என்கிட்ட ரூடாக இருக்க மாதிரி நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன, அவன் சொன்னதை ரிப்பீட் பண்ணி சொல்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்றானா. ஏன்னா இப்போ நம்ம சுகா நார்மலாக தான் இருக்கான், அதனால தான் கூப்பிட்றான் வாங்கன்னு. சுகா வரையே மாட்டேன்றானா. ஸோ இப்போ நம்ம ஜிமின் இருக்கான்ல, நேராக அங்கே கேன்டீன் இருக்கும் ஹாஸ்பிட்டலில், அங்கே போயிட்டு 2 லாலிபப் வாங்குறான். அதை எடுத்துகிட்டு வந்து சுகா கிட்டே கொடுக்குறான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இனிமே சிகரெட் அடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த லாலிபப் இருக்கு இல்லையா, இதை வாயில் வச்சுக்கோங்க அப்படின்றனா. என்னை பார்த்தா உனக்கு குழந்த மாதிரி இருக்கா, இதை குழந்தைங்க மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இதில் போடலையே, அப்புறம் பாருங்கள் எக்ஸ்பைரி டேட் கூட இல்லை, நல்லா தான் இருக்குது, சாப்பிட்டீங்களா, சரி உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு கேட்குறானா. அமைதியாக இருக்கான். உங்களுக்கு வேணாட்டி போங்க, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி வாயில் வச்சு சாப்பிட்டுட்ருக்கானா. சுகா பார்க்குறான், என்ன இவன் நமக்கு வாங்கிட்டு வந்தால் அவன் சாப்பிட்டுட்ருக்கான் அப்படின்னு. நான் மறுபடியும் கேட்குறேன், லாஸ்ட்டாக இதையும் ஓப்பன் பண்ணி கரெக்டாக அங்கே ஒரு சின்ன குழந்தை ஓடிட்டுருக்கா, அங்கே பாருங்க அந்த குழந்தைகிட்ட கொடுத்துடுவான் அப்படின்றானா. சரிப்பா, உங்களுக்கு வேணான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டக்குன்னு ஜிமினா பிடிச்சி திருப்பி அவன் வாயில் வச்சுருக்க லாலிபப்பை எடுத்து நம்ம சுகா அவன் வாயில் வச்சுக்கிறான். என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இப்போ நெய்ச்சி பண்ணது சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறான். நீ தானே லாலிபப் எனக்கு தானே வாங்கிட்டு வந்து கொடுத்த, அப்புறம் ஏன் அதை நீ சாப்பிட்ற அப்படின்றான். நான் தான் இன்னொன்று கையில் வச்சுருக்கேன் இல்லையா, ஆனால் எனக்கு இதானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நில்லுங்க நில்லுங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறான். அப்போது சுகா மேலே கையை வச்சு இப்படி கூப்பிட்றானா. அவனுக்கே ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு, நான் அவர் ஏன் வாயில் அந்த லாலிபப் எடுத்து அவர் வாயில் வச்சுட்டாரு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கா. டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு இருக்கான் ஜெமின். நம்ம சுகாவுமே அவன் பாட்டுக்கு போகிறானா. ஐயோ, இப்போ தான் ஞாபகத்துக்கே வருது, அவரை நம்ம தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சுகா பின்னாடியே போயிட்டுருக்கான். அந்த அந்த ஹார்ட் சர்ஜரி பண்ண பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க. சுகா தானே ஹார்ட் சர்ஜரி பண்ணது, அதனால் சுகாவுக்கு தேங்க் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ சுகாவுமே போயிட்டுருக்காங்க, கண்டது கூட இல்லை. சிலருக்கு ப்ரௌடாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட ரியாக்ட் பண்ணல, அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ஜிமின் தான் பின்னாடியே போயிட்டு என்ன உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க, எந்த ஒரு இதுவுமே நினைக்கல, நீங்கள் ப்ரௌடாக கூட இல்லையா அப்படின்னு கேட்குறானா. இல்லை அப்படிலாம் இல்லை, நம்ம கையில் நிறைய இது நடக்கும் மிராக்கிள்ஸ், ஒரு சிலர் பொழைச்சிப்பாங்க, ஒரு சிலர் நம்ம கையால் இறந்துருவாங்க இல்லையா, ஆனால் பொழைச்சவங்களுக்காக சந்தோஷப்பட்டா ஒருத்தர் இறந்துருவாங்கல்ல, அது எவ்வளோ இதாக இருக்கும் தெரியுமா.
நமக்கு சந்தோஷம் தான் அவங்க பொழைச்சிட்டா. ஆனால் அந்த இறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் கில்ட்டியாகவே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கீங்க போல், என்னன்னா சொல்லுங்களேன் அப்படின்றான். அது உன்கிட்ட சொல்லணுன்னு அவசியம் இல்லை அப்படின்றானா. அப்படியா, அப்போது நான் உங்களுக்கு யாரோவா அப்படின்னு கேட்குறானா. என்ன எனக்கு யாரோவா, எனக்கு புரியல. ஆமாம், நீ எனக்கு யாரோ தான், நீ ஃபஸ்ட்டு யார் எனக்கு அப்படின்னு சுகா கேட்குறான். ஜிம்முனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. பட் அவனை அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கான். ஸோ நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அவன் காருக்குள்ளே ஏறி உட்காடுறான். அண்ட் தென் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் தான் போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவனும் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஹே பண்ணி வரையா இல்லை வண்டி எடுக்கவா அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துக்கிறானா. இப்போ நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அவனோட வீட்டுக்கு தான் போகிறான். அந்த வீட்டுக்குமே வந்துடுறாங்க. இப்போ நம்ம சுகா இருக்கான்ல, சின்னதாக சோஃபாவில் உட்கார சொல்லிட்டு இவனுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறானா. அப்போது நம்ம ஜிம்மின்லாம் கையை பிடிச்சி உட்காருங்க அப்படின்றான். ஸோ சுகா இல்லை என்ன பண்ணுற அப்படின்றானா. உங்களை உட்கார சொன்னால் அவ்வளோதான், நீங்கள் ஒன்றும் எனக்காக எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, எனக்கு இப்போ தாகமும் எடுக்கலை அப்படின்றானா. அப்படியா சரின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். ஆக்சுவலி அவன் ஃப்ளாஷ்பேக்கில் நடந்ததெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி மெமரிஸில் வந்துட்டு போகுது. இவனுக்கு யாரோ லவ் யூ சொல்கிறாங்க, ஆனால் திடீர்னு அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. இவன் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழறான். என்னை மன்னிச்சிடு, என்னால் தான் உன்னை காப்பாற்ற முடியல, நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணோம், ஆனால் ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்ச என்னாலேயே உன்னை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். டக்குன்னு ஒரு மாதிரி ஷேக் ஆகுறானா. ஜிமின் தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்றானா. கரெக்டாக இந்த டைமில் நம்ம ஆரமும் ஜின்னும் உள்ளே வராங்க. 2 பேரும் பேசிகிட்டே வராங்களா. இங்கே பாரு ஜின், நீ இங்கே இருக்கிறது உனக்கு சேஃப் இல்லை, நீ வீட்டுக்கு போ அப்படின்றானா. தான் நீ இருக்கிய ஆரம், எனக்கு என்ன சேஃப் இல்லாமல் இருக்க போகுது, நான் என்ன தான் சொல்கிறேன், ஏன்னா என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது அதான் அப்படின்றானா. என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதான் ஒன்று கண்ட்ரோல் பண்ண நான் இருக்கேன் இல்லையா, நான் ஒன்றையுமே தான் சொல்கிறேன், உன்னாலையுமே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த மாதிரி விஷயத்தில். என்ன மாதிரி விஷயத்தில்? நான் நார்மலாக இருக்க வரைக்கும் ஓகே தான், கொஞ்சம் மூடாக்கிட்டேன்னா என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்க மாட்டேன், பரவாயில்லையா, முடிஞ்சால் பண்ண அப்படின்னு சொல்கிறானா. ஸோ இந்த டைமில் சுகாக்கும் ஜிமினுக்கும் யாரோ வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஃபீல் ஆதா. ஸோ 2 பேரும் அப்படியே அமைதியாக எழுந்து போகிறாங்க. அப்போ நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, வேணும்னு ஆரவை வெறுப்பேற்றிட்டுருக்கான். அதனோட ஃபர்ஸ்ட் 2 ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆரமால் கண்ட்ரோல் பண்ண முடியல, வேகமாக போகிறானா. இதை நம்ம சுகா பார்த்துட்றான். ஐயே யார் இது அப்படின்னு. நம்ம அண்ணன் சரி பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம ஜிம்மினுக்கு தான் செம்ம ஷாக்கு. அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன அண்ணா? ஏய் ஆமாம், இது நேற்று வந்த பர்சன் தானே உன்னோட அண்ணாவா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஆமாம் என் அண்ணன் தான். இவங்க என்ன பண்ணுறான், 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண போகிறாங்களா என்ன அப்படின்னு ஜிமின் கேட்குறானா. சுகாலா அப்படியே ஜிமினோட கண்ணை மூடிட்டு இழுத்துட்டு வரான். இந்த டைமில் மேலே யாரும் இருக்க மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஐயோ என் தம்பி இருப்பானாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஐயோ உங்கள் தம்பி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷர்ட் பட்டனை வேகமாக போட்டுறானா. ஆரம் போட விட மாட்டேங்கிறான். பக்கத்தில் வந்து வேணும்னு அவன் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கானா. உன் தம்பி இருக்கான்னு சொன்னான்ல அப்படின்றான். இருந்தால் இருந்துட்டு போகிறான் அப்படின்றானா. சுகாக்கு இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியல, எனக்கு சரி டென்ஷன் ஆகுது. வேகமாக கீழே இறங்கி வந்து என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. என்ன பண்ணுறேன்னா ரொமான்ஸ் பண்ணுறான், அது கூடவா தெரில, ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ரூமுன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் தொலைய வேண்டியதானா, இப்படி தான் ஹாலில் பண்ணுவியா, நம்ம தங்கச்சி வந்து இதெல்லாம் பார்த்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறானா. ஹே சுகா, ஈவினிங் 5 o'clock தான் வருவா, டைம் பாரு அப்படின்றான். நீ ஃபஸ்ட்டு வாயை மூடிட்டு டைமை பாரு அப்படின்றான். பார்த்தா 5 o'clock ஆக போதா. இந்த கருமத்தெல்லாம் இங்கே இருந்தா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏய் என்ன கருமன்னு சொல்கிற, இதெல்லாம் ஒரு லவ்வோட ஃபீல், அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றானா. ஆமாம் எனக்கு தெரியாதா, உனக்கு தெரியும்ல, அப்போது தங்கச்சி முன்னாடி தம்பி முன்னாடி இதை பண்ணுவாங்கன்னா நீ பண்ணுவ, உனக்கு தெரியும்ல நான் இங்கே இருக்கேன்னு அப்படின்றான். எனக்கு எப்படிப்பா தெரியும், அப்போ நாங்கள் யாரும் இல்லைன்னு தான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே நம்ம ஜிம்மினுக்கு தான் ஆக்கோடாக இருக்குது, நம்ம அண்ணன் இப்படி பண்ணி தொலைகிறானே அப்படின்னு. ஜிம்மு தான், டே ஜிம்மி நீங்கள் என்ன பண்ணுற, அது இவன் கூட இந்த இவன் ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்கு தனியாக அப்படின்னு கேட்குறானா. நானாச்சும் பேச தான் வந்தேன், ஆக்சுவலி இவன் என் டாக்டர், இவர் என் சீனியர், இவரும் உனக்கு யாருன்னா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க இவர் வீட்டில், அதுவும் ஷர்ட் பட்டன்லாம் அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் பக்கத்தில் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறானா. அது வந்து நாங்கள் சும்மா ஒரு ஸ்டோரி எழுத போகிறாரு, யூடியூப் நான் வச்சுருக்கேன்ல அதுக்காக அப்படின்ற, அதுக்காக ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிட்டேன், பக்கத்தில் அவ்வளோ க்ளோஸ் அனுப்பியா அப்படின்னு ஜிம்மின் மிரட்டிகிட்டு இருக்கான்.
ஏய் 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 நிறுத்து ஜிமின், நீ இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு ஆரம் கேட்குறான். ஆமா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறானா. ஜின்னுதான் ஒரு மாதிரி முழிக்கிறான். இவன் சொல்லிட்டானா. சரி, எங்களை சொல்கிறீங்களே, நீங்கள் 2 பேர் ரூமில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஆரம் கேட்குறான். அதுக்கு சுகாவா, நாங்கள் 2 பேருமா அப்பா அம்மா விளையாட்டு விளையாடிட்டு இருந்தோம் போதுமா அப்படின்றானா. ஜிவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்னடா பேசுறீங்க 2 பேரும் அப்படின்னு. நம்ம ஜிவன் முடிச்சிட்டே இருக்கானா. அப்போ சுகால, இங்கெல்லாம் நிற்க வேணாம், இதெல்லாம் பார்க்கணும் நம்ம தலையெழுத்துல இல்லை, வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான். கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் வந்து நிற்கிறீங்க. ஆமாம், இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை பார்த்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஜின்னு தெரியும்ல, அதனால. ஸோ இப்போ நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அவன் தான் சொல்கிறான், இவன் என்னோட ஜூனியர் அப்படின்றான். சரிண்ணா, இவனை எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த, என்னது இவனா அப்படின்னு சொல்லிட்டு சுகா மறைக்கிறானா. இல்லை இல்லை, இவரை எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க. ஹே, உன் அண்ணன் ஆரம் அவள் ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான், அவனை ஏன் நீ கேட்க மாட்ட. இவன் நான் ஒருத்தரை கூப்பிட்டு வந்தால் மட்டும் ஏன்னு கேட்பியா. இல்லைண்ணா, எனக்கு ஜின்னு ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஜின்னில், அது அவன் என் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஓ ஜின், நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்களா, உங்கள் தம்பி தானா, அதான் உங்களை மாதிரியே அழகாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா. இங்கே சுகாக்கு தான் அடியே என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது நம்ம ஆரம் தான் சுகா கிட்ட இங்கே நடந்த எதையும் சொல்லாத அப்படின்ற மாதிரி சிக்னல் காமிச்சிட்ருக்கான். இதை நீங்கள் நோட் பண்ணிடுறீங்க. ஆமாம், எப்படி நீ ஜின்னை வீட்டுக்குள்ளே விட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா. ஆரம் திரு திருன்னு முடிச்சிட்ருக்கான். சுகா சிரிச்சுட்டே, சொல்லுப்பா சொல்லு, எதுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதுக்கு நம்ம ஆரம்பில், நான் சும்மா தான் கூப்பிட்டேன், வெளியவே நின்றுட்டு இருந்தான் ரொம்ப நேரம் அதான் அப்படின்றனா. ஜின்னில் முறைச்சிட்டே, இங்கே பாரு, எனக்கும் அண்ணனை பிடிச்சிருக்கு, உன் அண்ணாக்கும் என்ன பிடிச்சிருக்கு, அதனால தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. உங்களுக்கு ஐயோ 2 பேரும் சேர போகிறீங்களா, 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்களா. சுகா மண்டையில் ஒரு அடி வச்சு, உனக்கு கொழுப்பு தான், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், ஒரு பையன்லாம் இதெல்லாம் எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. எது உனக்கு தெரியாதா, நடிக்காதண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. எனக்கு தெரியும் தான், ஆனால் நம்ம வீட்டில் எப்படி ஓடிட்டுருக்கதை பற்றி நீ சந்தோஷப்பட்டுருக்கியா, உனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு கேட்குறான். உன்னை ஒரு பொண்ணு விட்டு போனா இல்லையா, அவளுக்கு இவன் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகாவுக்கு ஒரு மாதிரி ஆக்கிடுது. அந்த இடத்துல நிற்க கூட இல்லை, அவன் பட்டுக்கு ஒரு மாதிரி கோச்சிட்டு மேலே போகிறான். ஆரம் தான் திட்டுறான், ஏன் அப்படி பண்ணுறேன், எதுக்கு அவன் லவ்வை பற்றி ஞாபகப்படுத்தி விட்ட அப்படின்னு கேட்குறான். அண்ணா, அது வந்து நான் வேணும்னே படுத்தலை, நான் போயிட்டு அவன்கிட்ட சாரி கேட்குறேன் அப்படின்னு போகிறீங்களா. இல்லை இல்லை, அவன் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்தானே சரியாயிடுவான் விடு அப்படின்னு ஆரம் சொல்கிறானா. என்னாச்சு அப்படின்னு ஜிம்மின்னு கேட்குறான். ஸோ இப்போ நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, அவன் தான் எல்லா ஸ்டோரியும் சொல்கிறான். சுகாவுக்கு நடந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஜிம்மின், நீங்கள் அப்புறம் ஆரம் ஜின்னு இவங்கெல்லாம் உட்காந்து கேட்கறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அப்போ ஆரம் இருக்கான்ல, ஒழுங்கா போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, ஆளை பாரு உட்காந்து கதை கேட்க வந்துட்டான், உனக்கு தான் நடந்த எல்லாம் தெரியும்ல போ ஆரம் சொல்கிறான். ஸோ நீங்களும் போயிடுறீங்களா. இப்போ நம்ம ஜிம்மின் கிட்ட அவன் சொல்கிறான், எனக்கு ஏன் தெரில, இது வரைக்கும் சுகா வீட்டுக்கு யாரையும் கூப்பிட்டு வந்தது கிடையாது, அவன் ரொம்பவே லோன்லியாக இருப்பான், என்னையும் அவளையும் தவிர வேறு யார்ட்டையும் பேச மாட்டான், ஃபர்ஸ்ட் டைம் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான், அதனால தான் நம்பி சொல்கிறான், நீ அவனோட கூடவே இருப்பேன்னு தெரியும், அவனை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறானா. நம்ம சுகா வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணா, அந்த பொண்ணுமே சுகா மேலே அவ்வளோ லவ்வாக இருந்தா. ஒரு டைம் இவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், அப்போ தான் இவனுக்கே தெரியும் அவளுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னு. ஏன் அந்த பொண்ணுக்கே அப்போ தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்குறான். அதுக்கப்புறம் இவங்க ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. நம்ம சுகா தான் சர்ஜரியும் பண்ணான், ஆனால் சுகா கையாலே இறந்துட்டான். சுகாவால் இல்லை, அந்த இது லேட் ஆனனால சுகாவால் காப்பாற்றவும் முடியல. லேட் ஆனனால தானே காப்பாற்ற முடியல. சுகா அவரையே ஏன் அவர் ப்ளேம் பண்ணிக்கிறாரு, அவனுக்கு புரியலையா. அவன் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பொண்ணு, அவன் தான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அவன் அவன் முன்னாடியே அவன் கையிலேயே இப்படி ஆகவும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அப்போ தான் அவன் சிகரெட்டும் பிடிக்க ஆரம்பித்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இப்போ தான் ஜிமினாக்கும் புரியுது, இதனால தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமினா இப்போ என்ன பண்ணுறான், ஸ்ட்ரெயிட்டாக சுகா ரூமுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். சுகாவை தான் டோரை ஓப்பன் பண்ண அப்படின்றானா. சுகா டோரை ஓப்பன் பண்ணவே மாட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடு. ஸோ அப்படியே அந்த இடத்துல கீழே உட்காந்துட்டு, சுகா எனக்கு தெரியும் உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு, ஆனால் அதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது. நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு உயிரை பொழைக்க வைக்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ, அந்த உயிரை இழக்கும்போது அவ்வளோ கஷ்டப்படுவோன்னு. ஆனால் இதெல்லாம் நேச்சர் தானே,
நேச்சரை நம்மளால் மாற்ற முடியாதுல்ல. நம்ம டாக்டர்ஸ் தான், கடவுள் இல்லை. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது காப்பாற்றுறதும். அதுக்குன்னு எல்லாமே நம்ம கையில் இல்லை, புரிஞ்சுதா? எனக்கு தெரியும் நீங்கள் அந்த பொண்ணை எவ்வளோ லவ் பண்ணீங்கன்னு. ஆனால் அதுக்காக அந்த பொண்ணும் உங்களை லவ் பண்ணாமலா போயிட்டா? இல்லை இல்லை இல்லை, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி கோவமாக கத்துறான். இப்போ நீங்கள் கதவை திறக்கிறீங்களா இல்லையா? இல்லை நான் இங்கேயே உட்காந்துருவேன் அப்படின்றானா. ஸோ சுகாவுமே கதவை திறக்கிறான். ஜிமின் உள்ளே வரான். அப்படி ஒரு மாதிரி சுகா டல்லாக உட்காந்துருக்கானா. ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்றாடா. சுகா சொல்கிறான், அவள் சாகரத்துக்கு அந்த 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என் கண்ணை பார்த்து நான் என்னை நீ காப்பாற்றிட மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னால் முடியலையே. இன்னும் என்ன பண்ண சொல்கிற? எனக்கு அந்த இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது அப்படின்றானா. சுகா எனக்கு புரியுது, ஆனால் நம்ம அதையே நினச்சிட்டு இருந்தா என்னை வேறு எதை நினைக்க சொல்கிற? என்னால் வேறு எதையுமே நினைக்க முடியல. அப்போது அதை நினச்சி தான் நீங்கள் பேஷண்ட்க்கெலாம் சர்ஜரி இதெல்லாம் பண்ணுவீங்களா என்ன அப்படின்னு கேட்குறானா. இல்லை, அவன் ஞாபகம் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நான் சிகரெட் பிடிச்சி கொஞ்சம் மனசை தேத்திப்பேன். ஓ அப்படியா? நீங்களே இப்படி இருக்கீங்க, உங்களையே உங்களால் காப்பாற்ற முடியல, எப்படி நீங்கள் வரப்போகிற பேஷண்ட்டை காப்பாற்றுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன் இப்போ நான் காப்பாற்றலையா? நான் அதுக்கு சொல்ல கிடையாது. உங்கள் ஹெல்த் நல்லா இருந்தால் தானே மற்றவங்க ஹெல்த்தை பார்த்துக்க முடியும். நான் அதை பற்றி சொல்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை இருந்தால் தானே. எனக்கு இப்போ செத்தாக கூட நான் ஓகேன்னு தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு அவ்வளோ நரகமாக இருக்கா என்ன அந்த லைஃப் அப்படின்னு ஆமாம், அவள் எப்போ என்னை விட்டு போனாலோ எனக்கு அப்போலேருந்து நரகம் மாதிரி தான் இருக்குது. என்னால் ஒரு நிமிஷம் கூட என்னால் நானாகவே இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்போ வேறு யாராக இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்றான். அது உனக்கெல்லாம் சொன்னால் புரியாது, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு அப்படின்றானா. நான் ஏன் கிளம்பணும், அதை சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறீங்கள்ல நரகம் அப்படின்னு, நரகம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? நரகத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு க்யூட்டான சிஸ்டர் இருக்கால, அவள் இருக்க மாட்டா. உங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் தனியாக இருப்பீங்க. உங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. அதை விட பயங்கரமாக இருக்கும் நரகம்னா. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் நரகத்துலையா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறானா. சுகா யோசிக்கிறான். ஆமாம்ல, எனக்குன்னு என் சிஸ்டர் இருக்கா, என் பிரதரும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை பிடிச்சி ஜிமினாவை பார்க்க வைக்கிறான். உங்களோட ஏஞ்சலான நானும் இருக்கேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறானா. சுகா பார்க்குறான், இது நீ ஏஞ்சலா அப்படின்றானா. ஆமாம், என்னை பார்த்தா ஏஞ்சல் மாதிரி இல்லையா என்ன? ஏஞ்சல் என்றைக்குமே தனக்கு பிடிச்சவங்கள கஷ்டத்தை மட்டும் கொடுத்து கவலைப்படுத்த வைக்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சேடாக இருந்தாங்கன்னா அவங்கள தனியாக விடாது, அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கும். நானும் அப்படி தான், எனக்கு பிடிச்சவங்கள தனியாக விட போகிறதில்ல. இதுக்கப்புறம் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ அந்த எக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஞாபகம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் என்னை வந்து பாருங்கள் அப்படின்றானா. ஏன் நீ வர மாட்டியா அப்படின்னு கேட்குறானா. நான் தான் அவங்க கூட ஃபுல் டேவும் இருக்கேன் இல்லையா, அப்புறம் எப்படி நான் அவங்கள ஞாபகப்படுத்த விடுவேன்? நைட் டைம் சொல்கிறேன். அப்போது நைட் டைம் நான் உன்னை பார்க்க வரலாமா அப்படின்னு கேட்குறானா. இதில் என்ன இருக்குது? அப்படி இல்லைன்னா ஒரு கால் பண்ணுங்க, நானே உங்களை பார்க்க வரேன் அப்படின்றானா. நீ இப்படி பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு, நீயும் என்னை விட்டு ஒரு நாள் போயிட மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்குறானா. அதே எப்படி இந்த ஏஜில் உங்களை தனியாக விடுவேன்? சரி, உங்களுக்கு நான் 3 விஷ் கொடுக்குறேன். அந்த 3 விஷில் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, அப்படியே அது நடக்கும் அப்படின்றானா. என்ன நீ இப்போ ஜீனியாக மாறிட்டியா அப்படின்னு சுகா கேட்குறான். ஆமாம், நான் தான் உங்கள் ஜீனி, ஆனால் அவங்களோட ஏஞ்சலும் கூட. ஸோ விஷ் கேளுங்க அப்படின்றானா. நான் தனியாக இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா எனக்கு லோன்லினஸ்னால் கொஞ்சம் பயம் அப்படின்றானா. அப்போது உங்கள் விஷ் நிறைவேற்றப்படும், நீங்கள் இனிமேல் தனியாக இருக்க மாட்டீங்க அப்படின்றா. சரி, உங்களோட 2வது விஷ்? எனக்கு பிடிச்சவங்க, அதாவது நீ இனிமேல் கூட இருக்கணும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்குறானா. ஆமாம், அப்போ நீ எனக்கு பிடிக்காத எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இதுவும் அவங்க 2வது விஷ், அதுவும் நிறைவேற்றப்படும், உங்களுக்கு பிடிக்காத எதையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்றான். அப்போ 3வது விஷ்? வெயிட் பண்ண, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்றானா. சரின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் இப்போ நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்குறானா. நான் ஓகேலாம் இல்லை அப்படின்றான். அப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு திரும்புகிறானா. அப்போது சுகாக்கு லைட்டாக சிரிப்பு வருது. கையை எப்படி நீட்டுறான். என்ன வேணும்னு கேட்குறானா. ஏன் லாலிபப் எங்க அப்படின்னு கேட்குறான். ஸோ ஜிமினால ஐயோ லாலிபப் எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான், பக்கத்தில் வந்து அப்படியே லிப்லேயே கிஸ் பண்ணுறான்.
இதுக்கப்புறம் உங்களுக்கு லாலிபப் தேவைப்பட்டா லாலிபப் கிடைக்கும், அது இல்லாத டைமில் என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறானா. இங்கே நம்ம சுகாக்கா ஒரு மாதிரி இருக்குது, ஷையா என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த ஜிமின்ல புரிஞ்சுதா அப்படின்றானா. ஸோ நம்ம சுகா மறுபடியும் பிடிச்சி பக்கத்தில் இழுத்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜிம்மின் தான் அவனுக்கு பக்குன்னு ஆகிருது. என்னடா இது நம்ம பஞ்சப்பு தேரல, இவரு பஞ்சப்பு ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு செஸ்டில் கை வச்சு நகர்த்தி விடுறானா. போதும் அப்படின்றான். என்ன போதும், நீங்கள் தான் என்னைய உங்கள் லவ்வர் ஆயித்திக்கலையே, அப்புறம் எப்படி நான் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறானா. நான் உன்னை லவ்வர் ஆயித்துக்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அப்போது நீ எனக்கு அந்த லவ் ஃபீலை வர வை அப்படின்றானா. அது வர வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனா சிரிச்சிட்ருக்கான். அந்த நீங்கள் ரெடி ஆகிட்டு வரீங்களா, அப்போது ஆரம்பம் சின்னவங்க குக் பண்ணுற இடத்துல இருக்காங்க. ஆரம் தான் கேட்டுட்ருக்கான், என்ன பண்ணும் எப்படி பண்ணும் அப்படின்லாம். உங்களுக்கா ஒரே ஆச்சரியம், என்னடா இது அண்ணன் குக் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அந்த டைமில் இல்லை, நான் என் தம்பி இங்கே வர சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி கேட்குறான். உன் தம்பி தான் இங்கே இருக்கானு அப்படின்னு யாரும் கேட்குறானா. எனக்கு ஒரு தம்பி மட்டுமா இருக்கான் அப்படின்றானா. ஜேகேவா வர சொல்லு அப்படின்றான். இங்கே உங்களுக்கா என்னடா இது 2 பேர் ஏதோ கப்பல் மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பார்க்குறீங்க. சரி இவனுங்க இருக்கட்டும், நம்ம போய் அந்த கப்பலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கப்பல்னே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க 2 பேத்தையும். ஸோ இங்கே நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, அவன் ஜேகே கால் பண்ணி நீ இந்த மாதிரி ஆரம் வீட்டுக்கு வா அப்படின்றான். என்னது அப்படின்னு கேட்குறானா. அது நானும் இங்கே தான் இருக்கேன், ஜிமினாவும் இங்கே தான் இருக்கான். ஏத ஜிமின் அங்கே இருக்கானா. ஆமாம், நீ ஒரு வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்க, காலில் தானே உங்களுக்கு ஏதாவது ஓடுதா என்ன அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. ஆரம் டக்குன்னு ஃபோன் வாங்கி ஆமாம் உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயம் சொல்லணும், வீட்டுக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, நான் என் சீனியர் கூட இருக்கேன், அவரையும் கூட்டிகிட்டு வரட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். சரி கூட்டிகிட்டு வா அப்படின்னு ஆரம் சொல்கிறான். ஸோ நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, இங்கே வீக்கிட்ட சொல்கிறான், என் அண்ணா ஒன்று பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணான் உன் அண்ணா. அது என் அண்ணன் இருக்கான்ல, நேற்று மார்னிங் தான் ஒரு பையன் வந்து அவனை கிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா இன்றைக்கி அவன் வீட்டில் இருக்கான். எனக்கு கால் பண்ணி அங்கே வர சொல்கிறான். என்ன ப்ராப்ளம்னு தெரில, அதான் எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துடும், என்னை கண்ட்ரோல் பண்ண நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறானா. இது எனக்கு பிரச்சனையா, இதுவும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. வர வழியில் கரெக்டாக வீக்கு நம்ம ஜேஹோப் கால் பண்ணுறான். ஸோ வியுமே அட்டன் பண்ணுறான். சொல்லுண்ணா அப்படின்னு. என் கார் பஞ்சர் ஆகிடுச்சு, ஸோ என்னை வந்து கூப்பிட்டு போறியா அப்படின்னு கேட்குறானா. ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்புறம் ஜேஹோப் இவங்க 3 பேரும் காரில் தான் ஒன்றா இருக்காங்க. ஏதோ ஒரு பொருள் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் சின்னும் பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ தான் நீங்கள் கொடுண்ணா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஆரவமே நீ போயிடுவியா, அவனுக்கு தெரியுமா அப்படின்றானா. உங்களுக்கு கோவம் வந்துடுது. டே இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று இல்லைன்னா என்ன தானே அடித்து போய் வாங்கிட்டு வானுவேன், இப்போ என்ன ஓவராக நடிக்கிற கூட இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கடைக்கு வரீங்க வாங்கிறதுக்காக. கரெக்டாக அந்த டைமில் ஜேஹோப்பும் உங்களை பார்த்துட்றான். இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு தான் சொல்கிறான். இந்த வீடு தான் இங்கே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ நிறுத்துறீங்க. ஜேஹோப் கேட்குறான், ஏன் இங்கே நிறுத்துற அப்படின்னு. நான் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை, அதை சால்வ் பண்ணிட்டு வந்துடுறோம், நீ ஏன் கூட வரியா இல்லை காரில் இருக்கியா அப்படின்னு கேட்குறான். என்ன பிரச்சனை, யாருக்கு பிரச்சனை அப்படின்னு ஜேஹோப் கேட்குறானா. அது சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி நான் காலையிலே வெயிட் பண்ணுறேன், போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்றான். அப்போது நீங்களும் வரீங்க. இவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. டேக்குக்கு 2 பேரும் வந்துட்டு என்ன நம்ம வீட்டுக்கு முன்னாடி கார் நிற்கிது அப்படின்னு சொல்லி அந்த காருக்குள்ளே வந்து பார்க்குறீங்க. விண்டோ மூடி இருக்கா. அப்போது யாராக இருக்கும், உள்ளே போனாங்களா அவங்க கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் போயிட்டு லைட்டாக டஸ்ட்டு மாதிரி இருக்குமா, அதில் குட்டியாக உங்கள் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் ஜேஹோப்போட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் எழுதி வைக்கிறீங்க. இதை ஜேஹோப் பார்த்து ஷாக் ஆகுறான். ஆமாம் இவ யார் பேர் எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு விண்டோவை இறக்கி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. சார் 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 நீங்களா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா. அதுவா, என் தம்பி ஏதோ ப்ராப்ளம்னு சொன்ன, அதான் வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணலான்னு. ஆமாம் நீ யார் நேமோட அந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டரையும் எழுதுனன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா. சார் சார் உள்ளே வாங்க சார், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்ட்டி இருக்குது, வாங்க உள்ள அப்படின்ற மாதிரி நீங்கள் கூப்பிட்றீங்களா. எது பார்ட்டியா, இது உங்கள் வீடு தானா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் எங்கள் வீடு தான் சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறீங்க டோர் ஓப்பன் பண்ணி. நான் வரல அப்படின்ற மாதிரி ஜேஹோப் சொல்கிறானா. சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. ஆரம் தான் நீ வர எவ்வளோ நேரம் ஆகும், அதை ஃபஸ்ட்டு கூடு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே அடிச்சுட்டு வாங்குறானா. என்ன அடிச்சுட்டே இருக்காதீங்கண்ணா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா. கரெக்டாக ஜேஹோப் பின்னாடி இதை பார்த்து சார் இது நீங்கள் தானே, நீங்கள் எப்படிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான்.
ஆமாடா, என் தம்பி உள்ள வந்தான். ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி. ஸோ என்னை வெயிட் பண்ண சொன்னான் கார்லயே. அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இவ தான் என்ன உள்ள கூப்பிட்டா. சார் ஏன் வெளியவே நிக்கிறீங்க? உள்ள வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சே அப்பயும் கூப்பிடுறான். காய்ஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? என்னடா அதுக்குள்ள எல்லாரும் மீட் பண்ண போறாங்களா? தனியா இருந்தாவே கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுல எல்லாரும் ஒண்ணாயிட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.